ஒரு புது கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. லாஸ்ட்ல ஒரு புது கண்டென்ட் கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. படத்தை மியூசிக்ல நல்லா தான் இருக்கு. மியூசிக்ல எந்த குறையில, பாட்டு ஒரு 2-3 சாங் நல்லா இருக்கு, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு போகுது. ஆனால் லாஸ்ட்ல ஜஸ்ட் லைட்டா ஒரு கண்டென்ட் சொல்ற மாதிரி இருக்கு. சாங்ஸ் ஓகே. விஜித் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல, நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. பார்க்கலாம். சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல இதை எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல முறையில் படம் வந்திருக்கு. ஆமாம், முதல்ல அன்பாக இருந்தார் பையன், அப்புறம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கிறதுனால அது அந்த டைட்டில் சரியாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆமா, அதாவது அந்த டைட்டில் வந்து பொருத்தமா தான் இருந்துச்சு. எதுவும் வந்து சொல்ற மாதிரி இல்ல. எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸ் வந்து சொல்ற மாதிரி இல்ல. ஜாதி பத்தி இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இன்னும் இருக்காங்களா அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. டைட்டில் வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வர்றாருனாக்கா, மியூசிக் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, அது எதுவுமே சொல்ல முடியாது. மியூசிக் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் மெயினா சொல்றாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் அப்படின்னு தான் சொல்றாங்க. படம் நல்லா தான் இருக்கு. படத்துல வந்து ஜாதி இந்த ஒழிப்பை பத்தி தான் பேசுறாங்க. அதை பத்தி தான் ஃபுல் இது எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஜாதி பத்தி தான் இருக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாமே பெஸ்டா இருக்கு, எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான், பார்க்கலாம். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. நல்லா பேசியிருக்காப்புல. கடைசியாக ஒரு சீன், ஒரு கோர்ட்டு சீன் நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காப்புல. கோர்ட்டு சீனில் சூப்பராக பேசியிருக்காப்புல. அது நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆக்டர் மாதிரி நல்லா பேசியிருக்காங்க. மியூசிக் சூப்பர், நம்ம எப்பயுமே சான்ஸ் இல்லை. நல்ல மியூசிக் லெவலில் நல்லா இருக்கு. அதாவது நிறைய கேஸ்ட் மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க, நிறைய வந்திருக்கு. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த புரியுது. அது கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல கருத்துள்ள படமா இருக்கு. ஹீரோ வந்து முறையாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, ஒரு அந்த சாதியை பற்றி நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதுவும் இந்த காலத்தில் இன்னமும் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க உள்ள கேரக்டரு. கண்டிப்பாக படம் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா அமைஞ்சது. ஸோ கண்டிப்பாக பாருங்க, படம் நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்தது சார், சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக ஆச்சு. வேற லெவலில் இருக்கு படம். எல்லாரும் தெரியும், நான் என்னுடைய படங்களே நான் வந்து பார்க்க மாட்டேன். படம் வெளியாகிற நாளில் நான் வந்து போனதில்லை. ஆனால் மகனுக்காக சரி எப்படி பண்ணியிருப்பார், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக நான் வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில் தான் அப்படி நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா நீங்களாம் கேமரா வச்சு கேட்குறீங்க, சிலர் வந்து பொய்யா கூட சொல்ல முடியும். ஏன்னா கேமரா வச்சு கேட்குறாங்களே, அப்புறம் இன்னொன்று நம்ம டிவியில் வரப்போகிறோம் அதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து மக்களுடைய முகத்தை நான் கவனித்தேன், படித்தேன். ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் உண்மையான விமர்சனம். அந்த சொல்லாத அவங்க முகத்தில் இருக்கிற மொழியை பிடிக்கிறது தான் பெரியது. அவங்க எல்லோரும் ஒரு பெரிய அதிர்விலேருந்து மீள முடியாமல் இருந்தாங்க இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க. எனக்கு அந்த படம் என்ன அதிர்வு ஏற்படுத்திச்சோ, என்ன தாக்கத்தை உருவாக்குச்சோ, அதை இந்த படம் வந்து பார்வையாளனுக்கு கடத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து என்ன சொல்கிறது, எடுத்து கொடுக்குற ஒருத்தர். உங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, நான் அசந்து போயிட்டேன். என்னுடைய மகன் வந்து விஜித் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு கேமராமேன் டைரக்டராக போகிறதுக்கு இருந்தவர் என்ன மாதிரி.